ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தேன்மொழி மேக்கப் ஆர்டிஸ்ட் பேசுகிறேன், குறிஞ்சிப்பாடியிலேருந்து. எதுக்கு இந்த வீடியோனா, எனக்கு ஒரு உண்மையான விஷயம் நடந்தது. அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் சொல்லலான்னு தான் இந்த வீடியோ ஒன்று பண்ணுறேன். என்ன விஷயம்னு கேட்டாக்கா, இன்றைக்கி ஆடி செடல் திருவிழா குறிஞ்சிப்பாடி இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஊரை பற்றி தெரியும். குறிஞ்சிப்பாடி முத்துமாரியம்மன் செடல் திருவிழான்னா எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க. எதுக்குன்னா, எனக்கு ஒரு 10 இயர்ஸாக வந்து குழந்த இல்லைன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நிறைய கோயில் அவங்க பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போங்க, இது நடக்கும் அது நடக்கும், நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணோம். இருந்தாலும் எனக்கு எதுவுமே நடக்கலை, கொஞ்சம் பாசிட்டிவாக எதுவும் நடக்கலை. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அக்கா வந்து சொன்னாங்க, நீ கண்டிப்பாக வேண்டிக்கு கண்டிப்பாக நடக்கும், இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணிவிட்டு நீ சொல்லு. ஏன்னா இது 2-3 பேருக்கு சொன்னேன், இது நடந்துடுச்சு, நீ கண்டிப்பாக நீ பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லு, கண்டிப்பாக நீ சொல்வ, நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் சரி பண்ணலாம், கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரிக்கா செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இதை மாதிரி ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாக பார்த்து பண்ண சொன்னாங்க. வெள்ளிக்கிழமையில் வந்து சாப்பாடெலாம் செஞ்சு வச்சு படைச்சிட்டு, அப்போ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி அம்மன்கிட்ட வேண்டி முடிச்சதுக்கு அடுத்தது மஞ்சள் துணி, ஒரு துண்டு மஞ்சள் துணி வந்து ஏதாவது துண்டு இருக்குல்ல, அதில் வந்து கட் பண்ணி கூட ஒரு ஒரு பக்கம் கட் பண்ணி அதில் மஞ்சள் நனைச்சி புழிஞ்சு வச்சுட்டு, அதில் வந்து ஒரு 10 ரூபாய் வச்சு முடிஞ்சு அதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை வந்து ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயோ அதுலேயாச்சும் போட்டு, அதை எதுவும் தூக்கி போடாத அளவுக்கு ஏதாவது பாக்ஸில் வச்சு சாமி படத்துக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு நீ வேண்டிட்டு வா, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் போன வருஷத்துக்கு வருஷம் வேண்டிக்கிட்டேன். எனக்கு அடுத்த 1 இயர்லேயே வந்து எனக்கு குழந்த பிறந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் போன வருஷம் போய் நான் செடல் போட்டுட்டு வந்தேன். அப்போ போகும்போதே வந்து தம்பிக்கு வந்து ஒரு 3 மந்த் 4 மந்த் இருந்ததால் வந்து தம்பிக்கு செடல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, 1 இயர் ஆகட்டும், கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தம்பிக்கு 1 இயர் 1 இயர் 3 மந்த் ஆகிடுச்சு. சரி, இந்த வருஷம் கண்டிப்பாக செஞ்சிடணும்னு சொல்லிட்டு தம்பிக்கு செடல் போட்டுட்டு அவன் கையாலே அந்த துணியில் வச்சுருந்த அந்த மஞ்சள் துணியில் வச்சுருந்த அந்த 10 ரூபாய் எடுத்துகிட்டு வந்துட்டு, அது கூட அதிகமாகலாம் காசு இல்லை, ஒரு 100 ரூபாய் சேர்த்து போட சொன்னாங்க அந்த அக்கா. 100 ரூபாய் சேர்த்து 110 ரூபாய் அவன் கையால் செஞ்சிட்டோம். அந்த வேண்டுதலை செஞ்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காத வேண்டுதல், நிறைவேறாத வேண்டுதல் ஏதாவது இருந்ததுன்னா பண்ணுங்கள். இந்த கோயிலில் வேண்டிக்கிங்க. இந்த கோயிலில் வந்து தான் வேண்டிக்கணும்னு இந்த அம்மனை நினச்சி வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் நடக்கும். நீங்கள் நடந்ததுக்கு அடுத்தது இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறது எதை வேணாலும் செய்யலாம். நாங்கள் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ண அந்த வேண்டுதலை நிறைவேற்றின வீடியோ வந்து லிங்க்கில் இருக்குது, கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதை நான் பண்ணதுக்கு அடுத்தது ரொம்ப ஹாப்பியானேன். சரி, இது நம்மளுக்கு நடந்தது எல்லாருக்குமே நடக்கணுன்றதுக்காக நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றணுன்னு. என் பையனை காட்டலாம் தான் நினச்சேன், அவன் தூங்கிட்டு இருக்கான், அதனால் காட்ட முடியல. லிங்க்கில் போய் பாருங்கள். இவ்வளோ நேரம் நான் பேசினதை பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.